உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியும், மார்க்கெட்டிங் பண்ண முடியும், பூஸ்ட் பண்ண முடியும். பட் அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், மணி மைண்ட் செட் இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண வேண்டியது ஒரு 4 ஸ்டெப்பு தான். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் நிறைய போஸ்ட், வீடியோஸ் இதெல்லாம் போட்டிருப்பீங்க. இதில் நீங்கள் எந்த ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வீடியோ இருக்கட்டும் பூஸ்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டை தான் நான் பூஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை தான் நான் விளம்பரம் பண்ண போகிறேன் என்னோடய பிஸ்னஸ்க்கு. ஸோ கீழே பூஸ்ட் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் ஸ்டெப் 1, வாட் டு யூ வாண்ட் பீப்புள் டு டூ when they see your ad? நம்ம பூஸ்ட் பண்ணுற போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும், அதை பார்க்குறவங்க என்ன பண்ணணும்? நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை விசிட் பண்ணி பார்க்கணுமா, இல்லை பிஸ்னஸ்க்குன்னு ஒரு வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க விசிட் பண்ணி பார்க்கணுமா, இல்லை உங்களுக்கு மெசேஜ் பண்ணணுமா, இல்லை கால் பண்ணணுமா, இது போல் சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் விசிட் யுவர் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, who do you want to see your ad? நம்ம பூஸ்ட் பண்ற போஸ்ட் ஆர் வீடியோ யாரெல்லாம் பார்க்கணும்? இங்க 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட், சஜஸ்டட் ஆடியன்ஸ். இன்ஸ்டாகிராமே நம்மளோட ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பூஸ்ட் பண்ண போஸ்டாக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும் அவங்களுக்கு டார்கெட் பண்ணி ரீச் பண்ணிடும். செகண்ட் ஆப்ஷன், கிரியேட் யுவர் ஓன். நம்ம பூஸ்ட் பண்ற போஸ்ட் இல்லை வீடியோ யார் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளே செட் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன், ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி. கிரெடிட், எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங், சோஷியல் இஷ்யூஸ், எலெக்ஷன் இதை பற்றி ஆட் ரன் பண்ணுறதுக்காக உள்ள ஆப்ஷன் தான் இந்த தேர்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம தேர்டுக்கு போக தேவையில்லை. நம்ம பூஸ்ட் பண்ணுற போஸ்டாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் யார் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம தான் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் கிரியேட் யுவர் ஓன் செலக்ட் பண்ணுறேன். இங்கே நம்ம ஆடியன்ஸை நம்ம டார்கெட் செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், ஆடியன்ஸ் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் என்னோட நேமே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட், லொக்கேஷன். எந்த லொக்கேஷனில் உள்ளவங்க நம்ம பூஸ்ட் பண்ணுற போஸ்ட் ஆர் வீடியோவை பார்க்கணும் அதை தான் செட் பண்ண போகிறோம். ஸோ லொக்கேஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரீஜனல் அண்ட் லோக்கல். ஃபர்ஸ்ட் ரீஜனல் பார்ப்போம். ரீஜனலில் நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு உள்ளவங்க நீங்கள் பூஸ்ட் பண்ணுற போஸ்ட் ஆர் வீடியோவை பார்க்கணும் அந்த லொக்கேஷனோட நேம் போட்டு சர்ச் பண்ணுங்கள். நான் என்னோட பூஸ்ட் பண்ணுற போஸ்ட் ஆர் வீடியோ வந்து சிதம்பரத்தில் உள்ளவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிதம்பரம்னு சர்ச் பண்ணுறேன். சிதம்பரம் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணுற ஆட் 71,000 84,000 பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து லோக்கல் செலக்ட் பண்ணி நம்ம கரண்ட் இருக்கிற லொக்கேஷனில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ளவங்களுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணுற ஆட் ரீச் ஆகணும். கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ணலாம். நான் 12 கிலோமீட்டர் செட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே, நம்ம இப்போது லொக்கேஷன் செட் பண்ணிட்டோம். அடுத்து டாப் ரைட்டில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது நேம் கொடுத்தாச்சு, லொக்கேஷன் செட் பண்ணியாச்சு. அடுத்து இன்ட்ரெஸ்ட். இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன். இன்ட்ரெஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம பூஸ்ட் பண்ணுற போஸ்ட் ஆர் வீடியோ யார் பார்க்கணும், எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை பார்க்கணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சர்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதால பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் பூஸ்ட் பண்ணுற போஸ்ட் போகணும், ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட ரீச் கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 71,000 காமிச்சிதா, இப்போ 20,000 தான் காமிக்குது. எதனாலனா நான் பூஸ்ட் பண்ணுற போஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்ததால கம்மியாகிடுச்சு. ஸோ இது வந்து ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல டார்கெட் பண்ணணும். நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு டாப் ரைட் கார்னரில் இருக்கிற டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நாம் இப்போது நேம் கொடுத்தாச்சு, லொக்கேஷன் செட் பண்ணியாச்சு, இன்ட்ரெஸ்ட் செட் பண்ணியாச்சு. தென் ஏஜ் அண்ட் ஜெண்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பூஸ்ட் பண்ணுற போஸ்ட் ஆர் வீடியோவை எந்த ஏஜில் உள்ளவங்கலேருந்து எந்த ஏஜில் உள்ளவங்க வர பார்க்கணும் அதை இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு கீழே ஆண்கள் பார்க்கணுமா பெண்கள் பார்க்கணுமா ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஆண் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா மேல் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை பெண் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை 2 பேரும் பார்க்கணும் அப்படின்னா 2மே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்படி நமக்கு தேவையான டார்கெட்டை நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டான எஸ்டிமேட்டட் வேல்யூ மேலே ஷோ ஆகும். அதை ஒன்ஸ் பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டெப் 2ல் நமக்கு தேவையான மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி செட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸ்டெப் 3, ஹவு மச் டூ யூ வாண்ட் டு ஸ்பெண்ட்.
மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ண விரும்புகிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம செட் பண்ணணும். மினிமம் 84 ரூபா வரைக்கும் செட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடியன்ஸோட ரீச்சும் இருக்கும். நான் 251 ரூபா செட் பண்ணுறேன். அடுத்து டியூரேஷன். இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரன் திஸ் ஆட் அன்டில் யூ பாஸ் இட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் நம்ம பூஸ்ட் பண்ணுற போஸ்ட் ஆர் வீடியோ தினமும் ரீச் ஆகிட்டே இருக்கும், நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும். தென் செட் டியூரேஷன். இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணால் நம்ம டேஸ், எத்தனை நாளைக்கு இந்த ஆட் ரன் ஆகணும், ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் 6 டேஸ் வச்சு செட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும். 1506 ரூபா ஓவர் 6 டேஸ். 6 நாளைக்கு 1506 ரூபா ஆகும். எஸ்டிமேட்டட் ரீச் பார்த்தீங்கன்னா 17,000லேருந்து 44,000 பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து ஸ்டெப் 4 எவ்ரிதிங் லுக் குட். 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அந்த 3 ஸ்டெப் கரெக்டாக இருக்கான்னு இந்த இடத்துல நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டு பூஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம பூஸ்ட் பண்ணுற போஸ்ட் ஆர் வீடியோ எப்படி பார்க்குறவங்களுக்கு ஷோ ஆகும். ஃபீட், ஸ்டோரிஸ், எக்ஸ்ப்ளோர், ரீல்ஸ் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு ஷோ ஆகும் அதை நம்ம இந்த இடத்துல ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் ஃபீட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் ஃபீடில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசிட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை அவங்க பார்க்குறவங்க கிளிக் பண்ணாங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை அவங்க பார்ப்பாங்க. ஸோ இது போல் ஒவ்வொன்றையும் நம்ம கிளிக் பண்ணி எப்படி ஆடியன்ஸுக்கு ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ் கிரியேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். இப்போது நம்ம போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லா ஸ்டெப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் அமௌண்ட் வேணும் இல்லையா பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே ஆட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே யூபிஐ, பேடிஎம், நெட் பேங்கிங் சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டார்கெட் செட் பண்ண ஆடியன்ஸுக்கு நம்ம கிரியேட் பண்ண இமேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும் ரீச் ஆகிடும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பூஸ்ட் பண்ணுற போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும், அதை பார்க்குற ஆடியன்ஸ் அட்ராக்ஷன் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நிறைய கன்வர்ஷன் ஆவாங்க. உங்கள் பிஸ்னஸ் மேலேயும் சரி இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் மேலேயும் சரி ஒரு அட்ராக்ஷன் வரும். அட்ராக்ஷன் வர மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு காப்பி ரைட்டிங்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கவலை ஒன்றும் படாதீங்க. இது 2 பற்றியுமே நான் தனித்தனி வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அதை போய் மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ரீச் ஆகணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஃபேஸ்புக்கில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இப்போ நம்ம பார்த்த அமௌண்ட்டை விட கம்மியாக அமௌண்ட் செட் பண்ணி இதை விட அதிக பேருக்கு எப்படி ரீச் பண்ணுறது, இதை பற்றி நான் அப்கமிங் டேஸில் ஒரு வீடியோவாக போடுவேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆளில் போட்டுக்கோங்க.